குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 11 முதலின மற்றும் வருவாயின நடவடிக்கைகள் அப்படிங்கிற லெசன்லேருந்து நம்ம பார்க்க போகிறது 2 செம்மு 5 மற்றும் 6. இந்த 2 செம்மையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான செம்மு தான். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். நிலம் வாங்குவதற்காக வழக்கறிஞருக்கு கொடுத்த சட்ட செலவு. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது எது வாங்குறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ வாங்க போகிறது எது? நிலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நிலம் அப்படிங்கிறது ஒரு சொத்து. அப்போ சொத்தை வாங்குறதுக்கு முன்னாடி வழக்கறிஞர்கிட்ட போயிட்டு இந்த சொத்துல எதுவும் வில்லங்கம் இருக்கா, இல்லை வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்னு அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன கொடுக்கணும்? அவருக்கு ஃபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸும் எதில் தான் சேரும் அப்படின்னு சொன்னால் நிலம் வாங்குவதற்கான செலவுகளில் தான் சேரும். ஓகேங்களா? அப்ப இது என்ன செலவுகள் வருது அப்படின்னு சொன்னா இது ஒரு முதலின செலவு. ஏன்னாக்கா இதை ஒரு தடவை மட்டும்தான் செய்ய போறோம். இது ஒரு தடவை மட்டும்தான் நடக்க போகுது. வழக்கறிஞருக்கு தொடர்ந்து நம்ம கொடுக்க போறது இல்ல. நிலம் வாங்குறோம், வாங்குறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்டை சரி பண்றதுக்காக, செக் பண்றதுக்காக வழக்கறிஞர்கிட்ட என்ன கொடுக்குறோம்? ஃபீஸ் கொடுக்குறோம் அவருக்கு. அதுதான் சட்ட செலவுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நிலம் வாங்கும்போது மட்டும்தான் கொடுக்க போறோம், மற்றபடி திரும்ப திரும்ப கொடுக்க போறது இல்லை. அப்ப இது திரும்ப திரும்ப நிகழா செலவு அப்படிங்கிறதுனால இது முதலின செலவு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 2வது விஷயம், புதிய பொருளை சந்தையில் அறிமுகப்படுத்த மேற்கொண்ட பேரளவிலான என்ன செலவு? விளம்பர செலவுகள். இந்த விளம்பர செலவுன்னு வந்தாலே கண்ணை மூடிட்டு நீள்பயன் வருவாயின செலவு அப்படின்னு எழுதிடலாம். ஏன்னாக்கா ஒரு தடவை அதிகமாக செலவு பண்ணி விளம்பரம் எடுத்துட்டோம்னா அதை 2-3 வருஷத்துக்கு அதே விளம்பரத்தை வச்சு என்ன பண்ணுவோம்? அமௌண்ட் சம்பாதிக்க தான் பார்ப்போம். நிறைய ஏன் பண்ணும் அப்படிங்கிறதுல தான் திரும்ப திரும்ப அந்த விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால இது நீள்பயன் வருவாயின செலவு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, தொழிற்சாலை உரிமம் புதுப்பித்தது 12,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு தொழிற்சாலை நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதோட உரிமம்ங்கிறது லைசன்ஸ். ஞாபகம் வச்சுங்க. இப்ப நமக்கு டிரைவிங் லைசன்ஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, அப்போ மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ரினியூவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இது அடிக்கடி செய்யக்கூடிய செலவுகள் தான். இந்த லைசன்ஸை புதுப்பிக்கிறது அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால இது இதுல வரும் வருவாயினம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஏன் வருவாயினம்னு சொல்றோம்னாக்கா, இப்ப நீங்க தொழிற்சாலை நடத்தணும் அப்படின்னு சொன்னா லைசன்ஸை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த லைசன்ஸ் பார் ஆயிடுச்சுன்னா நம்மளால பிசினஸை ரொட்டீனா நடத்த முடியாது. அப்ப ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிரும். சரிங்களா? பிசினஸை நிப்பாட்டுற மாதிரி ஆயிரும். அப்ப நமக்கு வருமானம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். அப்ப நம்ம இந்த உரிமத்தை புதுப்பித்தா மட்டும்தான் நம்ம தொழிலை தொடர்ந்து நடத்த முடியும், அதன் மூலமாக வருவாயினை ஈட்ட முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்து பாருங்க, தொழிற்சாலையில் வண்ணம் பூசுவதற்கான செலவு. இப்போ தொழிற்சாலை உங்கள்கிட்ட தான் இருக்கு, நீங்க அப்பப்போ என்ன பண்றீங்க? பெயிண்ட் மட்டும் அடிக்கிறீங்க. அது தொடர்ந்து செய்ய வேண்டியது. வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணி தான் ஆகணும்? இண்டஸ்ட்ரினா அழுக்காக தான் செய்யும். புரியுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அடிக்கடி பெயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்ப இதுவும் எதுல தான் வரும் அப்படின்னு சொன்னா வருவாயின செலவு. வருவாயினம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது கணக்கு எண் 6 பார்த்தீங்கன்னா சரக்கு விற்பனை வாயிலாக பெற்றது. நல்லா கவனிங்க, சரக்கை வித்து இருக்கும். ஓகேங்களா? இந்த விற்பனை அப்படிங்கிறது நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா வாங்குவீங்க, விற்பீங்க, இதுதானே நீங்க செய்ய போறீங்க. அப்ப விற்பனை மூலமா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா இது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கண்டினியூவா. புரியுங்களா? இன்னைக்கு வாங்குவீங்க, நாளைக்கு வித்துருவீங்க. ஸோ வாங்கி விற்கிறது இல்லை, உற்பத்தி பண்ணி விற்கிறது. அப்ப அந்த விற்பனை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்ப அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வருவாயினம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. வருவாயினம். அடுத்தது பாருங்க, வங்கியிடமிருந்து பெற்ற கடன் 2,50,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம். எங்கேருந்து? வங்கி கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். ரைட்டுங்களா? இப்ப பேங்க்கு கிட்ட இருந்து இவ்வளவு அமௌண்ட் நம்ம கடனா வாங்குறோம்னா
என்ன பர்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பிஸ்னஸை நடத்திட்டு இருக்கீங்க, பிஸ்னஸை நடத்துறதுக்கு, தொழிலை நடத்துறதுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு கையில பணம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? பேங்க்கு கிட்ட இருந்து கடன் வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, கடன் வாங்கி எங்க கொண்டு போவீங்க? பிசினஸ்ல தான் கொண்டு வந்து போட போறீங்க. உங்க தொழில தான் அந்த பணத்தை கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? சரி, அப்ப இது ஒரு முதல் அப்படின்னு சொல்லிடலாமா? கடனா வாங்கியிருந்தாலும் அது தொழிலுக்குள்ள வரும் பொழுது முதல் அப்படிங்கிற பேர்ல மாறிடும். அப்ப முதல் தொகைக்காக தான் நம்ம வங்கியிலிருந்து கடன் வாங்குறோம். இது பேரளவிலான தொகையா இருக்கு. இது நீங்க தொடர்ந்து வாங்க போறது கிடையாது. இப்ப கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா அடுத்த வருஷம் ஒரு தடவை கடன், அதுக்கு அடுத்த வருஷம் கடன் வாங்குவோம் அப்படின்னு வாங்கிட்டே இருக்க போறோமா? இல்ல. ஒரு தடவை கடன் வாங்குறீங்க, மூலதனம் 10 அப்படின்னு சொல்லி கடன் வாங்குறோம். இதை பிசினஸ்ல போட்டு அதுல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா மாத்தி மாத்தி போட்டு சரி பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப இது வந்து தொடர்ந்து நடைபெறாது. அப்படிங்கிறதுனால இதை என்னன்னு சொல்லலாம்? முதலினம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த கடன் அப்படிங்கிறது எப்பயாச்சும் தான் வாங்குவோம் தேவைப்பட்டா, எப்போதுமே தொடர்ந்து வாங்க போறது இல்லை. அதனால இதுக்கு பேரு முதலினம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, முதலீடு விற்பனை செய்தது 1,20,000 ரூபாய். சரி, முதலீடுங்கிறது சொத்து. ஓகேங்களா? முதலீடுங்கிறது சொத்து. நம்ம யாரோ ஒரு பிசினஸ்ல என்ன பண்ணிருக்கோம்? பணம் போட்டு வச்சிருக்கோம். இப்ப நமக்கு எமர்ஜென்சியா பணம் தேவைப்படுது. அப்ப என்ன பண்றோம்? அவன் எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் அவன்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு பணம் கொடுறான்னு சொல்லி வாங்கிக்கிறோம். இது வந்து எப்பயாச்சும் நடக்கக்கூடியதுதான். நீங்க தொடர்ந்து என்ன பண்ண போறது இல்ல, முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்க போறது இல்லை, எடுத்துக்கிட்டே இருக்க போறதும் இல்லை. அப்ப இது எப்பயாச்சும் தான் நடக்க போகுது. ஸோ அதனால இது என்ன செய்யலாம்? முதலீடு விற்பனை செய்தது அப்படின்னு சொன்னா ஒரு சொத்தை நம்ம விற்பனை பண்றோம். அப்ப இதுல ஒரு பெரிய அமௌண்ட் நமக்கு கிடைக்குது. ரைட்டுங்களா? ஒரு சொத்தை விற்பதன் மூலமாக ஒரு பெரிய தொகை நமக்கு கிடைக்குது. அப்ப இது தொடர்ந்து கிடைக்காது, எப்பயாச்சும் தான் கிடைக்கும். அப்ப இது முதலினம். அடுத்து, கழிவு பெற்றது 30,000 ரூபாய். இந்த கழிவுங்கிறது நம்ம எப்பப்பெல்லாம் பிசினஸ்க்கு ஆள் பிடிச்சி கொடுக்குறோமோ, இல்ல கஸ்டமரை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விடுறோமோ, அப்பப்பெல்லாம் அந்த பிசினஸ்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? கமிஷன் கிடைக்கும். ஓகேங்களா? கழிவு அப்படிங்கிறது கமிஷன். அந்த கமிஷன் யாருக்கு கொடுப்பாங்க? ஒரு தொழில் அதிபரா இருந்தா அவங்க தொழிலுக்கு யார் கஸ்டமர் நிறைய பேரை கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த கழிவு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ரைட்டா? இது நம்ம எவ்வளவு பிசினஸ்க்கு கஸ்டமரை கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு கமிஷன் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவையும். ஓகே, அப்ப இது தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஒண்ணுதான். கழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஒன்று. அப்ப இது எந்த கேட்டகரியில வரும்? வருவாய் இனம். தொடர்ந்து கிடைச்சாலே வருவாய் இனம். திரும்ப திரும்ப நிகழக்கூடியது, தொடர்ந்து செய்யக்கூடியது, இது எல்லாமே வருவாய் இனம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து லாஸ்ட் ஒன், புதிய இயந்திரம் நிறுவுவதற்கான கூலி செலுத்தியது. ஒரு புதுசா ஒரு இயந்திரம் வாங்கியிருக்கீங்க, மெயினா தான். புரியுங்களா? இப்ப ஒரு இயந்திரத்தோட அடக்க விலை அப்படிங்கிறது எது இதெல்லாம் சேரணும்க்கா, ஒண்ணு இயந்திரம் வாங்கிய விலை. ஓகேங்களா? அடுத்து ஏற்றுச்சல் செலவு, ஏற்றுச்சல் செலவு. அடுத்து நிறுவுகை செலவு. நிறுவுகை செலவு. இந்த மூணையும் கூட்டி வர்றதுதான் மொத்த அடக்க விலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இயந்திரத்தின் மொத்த அடக்க விலைங்கிறது இந்த மூணையும் சேர்த்து கிடைக்கக்கூடியதுதான். அப்ப ஃபர்ஸ்ட் இயந்திரம் வாங்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட் செலவாயிருக்கும். அடுத்து அந்த மிஷினரியை கொண்டு வந்து இங்க எங்கேருந்து வாங்குறோமோ அங்கேருந்து நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும், அதுக்கான செலவு. அடுத்தது அதை இங்க கொண்டு வந்து ஃபிட் பண்ணணும், ஒன்னா சேர்க்கணும், அதுக்கான செலவு. புரியுங்களா? இப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்தா இவ்வளவு எனக்கு மிஷினுக்கு செலவாயிடுச்சு செட் பண்ண அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த கூலி கொடுத்தது அப்படிங்கிறது எதோட சேர்ந்துரும்? இந்த இயந்திரத்தோட அடக்க விலையோடய இதுவும் சேர்ந்துரும். அப்போ ஒரே டைம் தான் இதை செய்ய போறோம். வந்து விற்பனை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அந்த டயத்துல பணத்தை கொடுத்துருவோம், அவ்வளவுதான். மறுபடியும் அசம்பிள் பண்ணிட்டே உட்காந்துருப்போமானா இல்ல. அப்ப இது ஒன்ஸ் மட்டும்தான் நடக்க போகுது, திரும்ப திரும்ப நிகழாது. ஓகே, அப்ப இதுக்கு பேரு முதலினம், முதலின செலவு. ஓகேங்களா? இப்ப இது ரொம்ப எளிமையா முடிஞ்சிருக்கும். ஏன்னாக்கா
நம்ம எதெல்லாம் சொல்றோமோ ஹிண்ட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும், ஒன்றும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன சொல்றோமோ அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இதை தப்பு இல்லாமல் எழுத முடியும். ஓகேங்களா? இதோட இந்த சம் முடியுது. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.